ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் டெய்லி கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அப்டேட்ஸும் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட தமிழன் ஜாப் ஆல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம டெய்லி கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக போட்டுட்ருக்கோம். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த ஜாப்பை பற்றி பார்த்தீங்கன்னா முற்றிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்க ஒரு பேங்கிங் செக்டார் ஜாப் தான். இது ஐபிபிஎஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐபிபிஎஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். இவங்க தான் இந்தியா முழுக்க இருக்க எல்லா பேங்க்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து தான் வந்திருக்கு. வாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்ன போஸ்ட்டுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ராவினரி ஆஃபீஸர், அப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், இந்த 2 கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. மொத்தம் 4455 போஸ்டிங்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பாருங்கள், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 5 வருஷம், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம்னு எல்லா கேட்டகரிக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன பேங்க்லேருந்து எத்தனை வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக 11 பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்ஆர்ன்றது நாட் ரிப்போர்ட்டட், அதாவது இன்னும் அந்த பேங்க்லேருந்து எத்தனை வேக்கன்சிஸ்ன்னு சொல்லலை. ஸோ உங்களுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் இருந்தால் 175 ரூபாயும், அதர் கேண்டிடேட்ஸுக்கு 850 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம், அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூன்னு 3 பேஸாக நடக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 1/8/2024 21/8/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ, மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ, ரிசல்ட் எப்போ, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். அதாவது எக்ஸாம் எப்படி நடக்குன்ற ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் ரீசனிங் அபிலிட்டி அப்படின்னு 3 டாபிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டாபிக் இருந்தும் எத்தனை கொஸ்டின்ஸு எத்தனை மார்க்குக்கு கேட்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 60 நிமிஷம், அதாவது ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் 20 நிமிஷம் தான் கொடுப்பாங்க, செப்பரேட் டைமிங்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், மெயின்ஸ் 2 பார்ட்டாக நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள் டீட்டெயில்ஸை. அப்படி அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்கோம். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு ஒவ்வொரு டாபிக் வைஸாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸும் கொடுத்துருக்கோம். பாருங்கள். அப்படியே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெப்சைட்டுக்கான லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கான டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், ஐபிபிஎஸ் வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டதும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.